பொங்கல் திருநாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் காய்கறிகள், பூக்கள், வாழைத்தார், இஞ்சி, மஞ்சள் கொத்து, கரும்பு என பொங்கலுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பொருட்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும், கரும்பிற்கு சரியான உரம் இடாததால் கரும்பு ருசியில்லாமல் காணப்படுவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். எனவே அடுத்த ஆண்டிலாவது அதிகாரிகள் ஆய்வு செய்து கரும்பிற்கு தரமான உரத்தை பயன்படுத்தி கரும்பு ருசியாக விளைவிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு மக்களும் அதிகமாக தான் இருப்பாங்க. இப்போ கரும்பு எங்கே பார்த்தாலும் இருக்கு, ஆனால் ஊருக்குள்ளே. ஆனால் வந்துட்டு கரும்பு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, விற்பனை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் கரும்போட தரம், அதோட ருசியும் குறைஞ்சிருச்சு. கண்ட கெமிக்கல் உரம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறமும் வெளுத்துருச்சு, அதோட குவாலிட்டியும் குறைஞ்சிருச்சு. ஆனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் தான். அந்த தடவை நல்ல வந்துட்டு உரத்தை நல்லபடியாக கொடுத்து விவசாயிகளுக்கு நல்ல ஊக்கத்தையும் கொடுத்து விவசாயம் நல்லபடியாக செழிப்பாக பண்ணுற மாதிரி அரசாங்கம் வந்துட்டு நல்ல உரங்களை கொடுத்தா தான் அதோட சுவையும் அதிகம் இருக்கும். ஏன்னா இந்த தடவை உரம் இருக்குது, ஆனால் அது வந்துட்டு அதோட தன்மை வந்துட்டு சரியில்லை. மக்களுக்கு எல்லாம் இதாக தான் இருக்குது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோணான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஆலயம் முன்புள்ள கொடிமரத்தில் புனித பெரிய நாயகி அன்னை ஓவியம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றப்பட்டது. இந்த கொடியேற்று விழாவில் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பெரிய நாயகி அன்னையின் பக்தர்களே, இன்று இந்த திருத்தலத்தில் கொடியேற்றி நாம் நம்முடைய அன்னை பெரிய நாயகியின் திருவிழாவை தொடங்கியுள்ளோம். இந்த திருத்தலம் மிகவும் பேரும் புகழும் பெற்றது. முக்கியமாக இந்தியாவிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே இது ஒரு பெரிய திருத்தலமாக அமைகின்றது. இந்த திருத்தலம் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைபரப்பு பணியினர் இயேசு சபையை சார்ந்த வீரமா முனிவர் என்பவரால் கட்டப்பட்ட ஆலயமானது இது பேரும் புகழும் பெற்றது. இப்போது வீரமா முனிவரை ஒரு புனிதராக மாற்ற நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் கட்டிட இந்த ஆலயமும் இப்போது நாங்கள் நிறைய ஜெபிக்கிறோம், அதற்காக முயற்சி எடுக்கிறோம். இது ஒரு மைனர் பசிலிக்காவாக மாற வேண்டும் என்றும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். எனவே இது ஒரு பெரிய திருத்தலமாக இருக்கின்றது. இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இங்கு பல சமயத்தினரும் இங்கு வந்து அன்னை மரியாளிடம் வேண்டி தன்னுடைய தேவைகளுக்காக பரிந்து பேசி அவருடைய தேவைகள் நிறைவேறுகின்றது. எனவேதான் அவர்கள் இன்னும் அதிக திரளான மக்கள் இங்கு வந்து போறது மட்டுமல்ல, இங்கே சிலர் 5 நாட்கள் 10 நாட்கள் தங்கியிருந்து எல்லா திருவழிபாடுகளிலும் பங்கேற்கின்றார்கள். எனவே இது ஒரு பெரிய திருத்தலமாக அமைகின்றது. 23ஆம் தேதி இது அந்த திருவிழா இங்கே கொண்டாடப்படும். காலையில் திருவிழா திருப்பலி, கோட்டாறு முன்னாள் ஆயர் ரெமிஜிஸ் அவர்களால் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். அதன் பிறகு மாலை தேர்பவனியும் நடைபெறும். எனவே நான் இந்த திருவிழாவில் பங்கு கொள்ள வரும் அனைத்து பக்தர்களையும் வாழ்த்துகின்றேன், அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். பெரிய நாயகி அன்னை இயேசுவோடு பரிந்து பேசி அவர்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பெரிய நாயகி அன்னையின் பரிந்துரைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய தாய் அன்பு உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. நன்றி. உங்க பேரு சார்? உங்க பேருங்க? நான் பாண்டிச்சேரி உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த அயப்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் பானுமதி அம்மாள். 67 வயதான இவர் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பானுமதி அம்மாள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது ஆசைப்படி உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட பின் தமிழக அரசு சார்பில் உரிய அரசு மரியாதை செலுத்தப்பட்டது.
மேலும் அய்யப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அவர் வாழ்ந்த தெருவிற்கு பானுமதி அம்மாள் தெரு என பெயரிட சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகே சர்வீஸ் சாலையில் தனியாருக்கு சொந்தமான பேக்கரி மற்றும் விடுதி உள்ளது. இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் சாலையில் வாகனங்களை நிறுத்தியும் கட்டிட வேலைக்காக மண் கற்கள் கொட்டியுள்ளதால் சாலை குறுகியுள்ளது. இதனால் பேருந்துகள் சாலையை கடக்க சிரமப்படுகின்றன. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிவகங்கை செல்லக்கூடிய ஒரு தனியார் பேருந்தும் சிவகங்கையிலிருந்து மானாமதுரை வந்த ஒரு தனியார் பேருந்தும் இச்சாலையில் எதிரெதிரே செல்ல முடியாமல் உரசிக்கொண்டு மாட்டிக்கொண்டன. இதனால் 30 நிமிடமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து கூறிய பொதுமக்கள் சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பேருந்துகள் செல்ல முடியாமல் இதுபோன்ற விபத்துகள் நடப்பதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் தேனிமலை பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் திருவண்ணாமலை தெற்கு, வடக்கு மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் தெற்கு, வடக்கு, அரியலூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு தனியார் திருமண மண்டபத்தில் மண்டல பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயிலரங்கத்தில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தமிழ்நாடு துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இந்திய முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் பாஜக முன்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் அண்ணா ஆட்சி செய்த காலத்திலிருந்து இருமொழி கொள்கைதான் இருந்து வருகிறது, நாளையும் அதுதான் இருக்கும் என்று கூறினார். இந்திய நாடு என்று ஒரு மதத்துக்கோ ஒரு கலாச்சாரத்துக்கோ ஒரு மொழிக்கோ உரியதல்ல. இந்த இந்திய நாட்டில் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே எடுத்த முடிவுபடி 4698 சமுதாயங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. ஆக இப்படி 4698 சமுதாயங்கள் உள்ள இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இயற்கை. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்தியாவுடைய இயற்கையை மாற்றி திருத்தி இதுவரை இல்லாத ஒன்றை புதிதாக புகுத்தி இந்துத்துவா என்கிற கொள்கையை திணிக்கக்கூடிய ஒரு தவறான போக்கில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறதுனால தான் அந்த கொள்கை இந்தியாவுக்கே உடன்பாடானதல்ல, வரலாற்றுக்கு முரண்பாடான கொள்கை. அது இந்திய சட்டத்துக்கு முரண்பாடான கொள்கை. ஆக இந்த நாடு எல்லா மதங்களும், எல்லா மொழிகளும், எல்லா கலாச்சாரமும், எல்லா வரலாறுகளும் இணைந்ததுதான் இந்தியா. அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட இந்தியாவை இப்பொழுது இருப்பது போல, முன்னாடி இருந்தது போல, இப்பொழுது இருப்பது போல நாளைக்கு இருக்க வேண்டும், காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கொள்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள ஏரக்காப்பட்டியில் சாலை ஓரத்தில் இருந்த ஆவி மரத்தின் அடிப்பகுதியில் தீப்பற்றி எரிந்துள்ளது. அடிப்பகுதியில் இருந்த தீ மளமளவென பரவி மரத்தின் கூடு வழியே உச்சி வரை சென்று தீ எரிய தொடங்கியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த நத்தம் தீயணைப்புத் துறையினர் மரத்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்துவிட்டு திரும்பிச் சென்றனர். பின்னர் மீண்டும் இன்று மாலை திடீரென மேல் பகுதியில் தீ மளமளவென எரிய தொடங்கியது. இதனால் தீக்கங்குகள் பறக்க தொடங்கியது. அருகில் குடியிருப்புகள் இருப்பதால் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இருந்தனர். மீண்டும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூர் நகராட்சி பகுதியில் உள்ள கருணாநிதி காலனி பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு நகராட்சி குடிநீர் விநியோக திட்டத்தின் மூலம் நாள்தோறும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 15 தினங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் கூறி ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டு குமிளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் அந்த பகுதியில் குடிநீர் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சமாதானமடைந்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நான்சச் பகுதி தேயிலை தோட்டத்தில் கடந்த 15 நாட்களாக 2 குட்டிகளுடன் சுற்றித் திரிந்த காட்டு யானை கூட்டம் வனத்துறைக்கு போக்கு காட்டி குன்னூர் நகர பகுதியில் உள்ள
கன்னிமாரியம்மன் கோவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் உடனடியாக வந்து பட்டாசு வெடித்து யானை கூட்டத்தை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இப்பகுதிகளில் பொங்கலுக்காக ஏராளமான கரும்புகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் யானை கூட்டம் அப்பகுதிக்கு செல்ல விடாமல் வனத்துறையினர் தடுத்து விரட்டிவிட்டனர்.